சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது வேதநிதியின் கதை. சௌனகாதி முனிவர்களே, அவந்தி நகரில் ஒரு தீட்சிதர் இருந்தார். அந்த நற்குணமிக்க தீட்சிதருக்கு சுனீதி, வேதநிதி என்று 2 பிள்ளைகள் இருந்தனர். மூத்தவனான சுனீதி பெற்றோருக்கு பணிவிடை செய்து நல்வழியில் நடக்க, இளையவனான வேதநிதி வேதங்களில் வல்லவனாக இருந்தும் ஒரு தாசியின் மோகத்தில் விழுந்து தன் ஒழுக்கத்தை இழந்தான். பெற்றோரின் கண்டிப்பையும் மீறி அவன் தன் துர்மார்க்க வழியிலேயே வாழ்ந்து வந்தான். ஒருமுறை அந்த நாட்டு மன்னன் தீட்சிதருக்கு விலை உயர்ந்த இரத்தின மோதிரம் ஒன்றை பரிசாக அளித்தான். தீட்சிதர் அதை தன் மனைவியிடம் இரகசியமாக தந்து மறைத்து வைக்க சொன்னார். இதை அறிந்த குமாரன் வேதநிதி அந்த மோதிரத்தை திருடி தன் ஆசை தாசியிடம் கொடுத்து விட்டான். அந்த தாசி அதை அணிந்து கொண்டு அரசவைக்கு நடனமாட சென்றபோது மன்னன் அதை அடையாளம் கண்டு தீட்சிதரிடம் விசாரித்தான். மன்னன் மூலம் உண்மை வெளிப்பட்டதால் அஜாக்கிரதையாக இருந்த காரணத்தால் மனைவியை கோபித்தார். பிறகு தீட்சிதரும் அவர் மனைவியும் வேதநிதியை அழைத்து, இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று கூறி வெளியே துரத்தினர். அவனது காதலியான தாசியும் அவனிடம் பொருள் ஏதும் இல்லாததால் அவனை விரட்டிவிட்டாள். ஆதரவற்று பசியோடு அலைந்த வேதநிதி அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதை அறியாமல் உணவு தேடி அலைந்தான். அன்று இரவு ஒரு சிவாலயத்தில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து பலவிதமான நிவேதன பொருட்களை வைத்திருப்பதை கண்டான். அவர்கள் எப்போது உறங்குவார்கள், அந்த உணவை திருடி உண்ணலாம் என்று பசியோடு விழித்து காத்திருந்தான். இப்படியாக அவன் அறியாமலேயே உபவாசம் இருந்தான். பக்தர்கள் உறங்கிய பின் நிவேதன பொருளை திருடுவதற்காக வேதநிதி மெதுவாக சந்நிதிக்குள் நுழைந்தான். அங்கிருந்த தீபங்கள் வெளிச்சம் குறைந்து அணைய போகும் நிலையில் இருந்ததால் நிவேதன பொருட்கள் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. எனவே திருடுவதற்கு வசதியாக தன் ஆடையின் முனையை திரித்து எரியும் தீபத்தின் திரியை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கினான். உணவை எடுத்துக்கொண்டு அவன் வெளியேற முயன்ற போது அங்கிருந்த கோயில் காவலர்கள் அவனை கண்டு திருடன் திருடன் என்று கூச்சலிட்டு துரத்தினர். தப்பியோடி அவன் மீது காவலர்கள் அம்பு எய்ததால் அந்த அம்புகள் பாய்ந்து அவன் அங்கேயே உயிர் நீத்தான். அவன் இறந்ததும் அவனது பாவங்களுக்காக நரகத்திற்கு இழுத்து செல்ல யமதூதர்கள் வந்தனர். ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமானின் தூதர்களான சிவகணங்களும் அங்கே வந்தனர். யமதூதர்கள் இவன் பெரும் பாவியாயிற்றே என்று தடுத்த போது சிவகணங்கள், இவன் பாவியாக இருந்தாலும் சிவராத்திரி அன்று பசியோடு உபவாசம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவசன்னதியின் விளக்கு திரியை தூண்டி பிரகாசப்படுத்திய உன்னத புண்ணியத்தை செய்துள்ளான் என்று கூறி யமதூதர்களை விரட்டிவிட்டு வேதநிதியை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த அறியாமல் செய்த புண்ணியத்தின் பலனால் வேதநிதி தன் மறுபிறவியில் கலிங்க தேசத்து மன்னனாக பிறந்து எக்காலமும் சிவராத்திரி விரதத்தை பக்தியோடு கடைபிடித்து நற்கதி அடைந்தான். திருடுவதற்காக என்றாலும் கூட சிவாலயத்து தீபத்தை தூண்டியதற்கே வேதநிதிக்கு இத்தகைய பெரும் மோட்ச பயன் கிடைத்தது என்றால், ஞானத்தோடும் பக்தியோடும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கிடைக்கும் பலனை சொல்லவும் வேண்டுமா? சிவபெருமானை விட கருணையாளன் வேறு எவரும் இல்லை. சிவராத்திரிக்கும் சமமான விரதமும் வேறொன்றும் இல்லை. சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.